நமக்கு வந்து காவேரியில தமிழகத்துக்கு தேவையான தண்ணீரை தொடர்ந்து கர்நாடகம் மறுத்து வருகிறது. காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டில் கொடுத்ததும் அவங்க ரெகுலர்ல கொடுக்கப்பட்ட எவ்வளவு நீர் கொடுக்கப்படணும்னு சொன்னதையும் அவர்களும் தொடர்ந்து மறுத்துட்டு வராங்க. ஸோ இது அனைத்தையும் சுட்டிக்காட்டி கடந்த வாரம் வந்து அது கடந்த திங்கட்கிழமை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்து அன்னைக்கே வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே மென்ஷன் பண்ணோம். விரைவில் வரும் திங்கட்கிழமை வந்து அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நமக்கு தேவையான, அதாவது இதுவரைக்கும் அந்த ரெப்போ ரேட்டை வட்டி கொடுக்க வேண்டிய 37 டிஎம்சி மொத்தமாக கொடுக்க வேண்டிய டிஎம்சி வந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நம்ம வழக்கு பதிவு செய்திருந்தோம். கண்டிப்பாக தமிழக உரிமையை மீட்க, தமிழக தேவையான நீரை பெறுவதற்காக முதல்வருடைய வழிகாட்டுதலின் பேரில் அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகிறது. கண்டிப்பாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதை கொடுத்து முதல்வரும் வழிகாட்டிட்டு வராங்க. ஸோ அடுத்தடுத்த கட்டத்தில் கண்டிப்பாக தமிழகத்துடைய உரிமையை நிலைநாட்ட நம்ம சட்டப்பூர்வமாக அனைத்து நடவடிக்கையுமே. வேற ஏதாவது கேள்வி? இல்லை, அவங்க ஆல்ரெடி முன்னாடி பாஜகவோட மறைமுக கூட்டணி இருந்தாங்க. இப்போ நேரடியாக கூட்டணி இருக்காங்க. ஒரு எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றாரு திருச்சி சிவா விரைவில் கேபினெட் அமைச்சர் ஆவான்னு. ஸோ அப்பவே புரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து விட்டாருன்னு. அதே நேரத்தில் அவங்களுடைய முன்னாள் எம்பி திரு கனிமொழி சோமு அவர்கள் சொல்றாங்க நிரந்தர எதிரியும் இல்லை நண்பரும் இல்லைன்னா. அதே வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு தலைவரும் சொல்றாங்க, திருமதி வானதி சீனிவாசனும் சொல்றாங்க நிரந்தர நண்பரும் இல்லை, அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லைன்னு. அப்போ அவங்க கிட்டத்தட்ட 2001 சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. திமுகவும் எப்படி வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு முதல்ல திமுக தமிழகத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்த திமுக இன்று மீண்டும் வந்து அவங்களுடைய குடும்பத்தை, சொத்துக்களை காப்பாற்ற, குடும்பத்தில் இந்த இப்போ வழக்குகள் எல்லாம் அனைத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பாரதிய ஜனதா கூட நேரடியாக கூட்டணி வைக்க தயாராகி விட்டாங்கன்னு தெரியுது. இன்னைக்கு நேற்று வந்து இதுவரைக்கும் இந்தியா கூட்டணியில் யாரும் போகாத நிலையில திமுகவுடைய எம்பிக்கள் மட்டும், இதுதான் நாங்கள் முன்னாடி சொல்லிடுவோம், டீலிமிட்டேஷன்ல அவங்க வந்து ஏப்ரல் மாதம் எடுத்த முடிவில் இதுவரைக்கும் தெளிவாக நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போன்ற ஒரு வார்த்தை திமுக சைடுன்னு வரல. நம்ம தீர்மானத்துக்கு ஆதரிச்சிருக்காங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தமாக மசோதா வந்தால் இதுவரை நாங்கள் எதிர்த்து வாக்களிப்போம் என்ற ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஏன்னா அன்னைக்கு நீங்கள் ஆளுங்கட்சியாக ஏப்ரலுக்கும் இப்போக்கே என்ன மாறி இருக்கு, அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இன்னைக்கு ஆட்சி இல்லை. அதனால பிரச்சனை, கேஸு எல்லாத்துலேயும் மக்களிடம் கொள்ளையெடுத்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒன்றுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு வந்து முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக வந்து டெல்லியில அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்க. எல்லாத்தையும் கேட்க கொடுங்கண்ணே. எல்லா விஷயத்திலையும் தேவையான ப்ரூஃப் இருக்கனாலதான் வழக்குகள் பதிவு செய்யப்படும். எல்லாத்துலையும் என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாளும் எல்லா இடத்துலையும் ப்ரூஃப் இருக்கு. இப்போ டாஸ்மார்க் விஷயத்துல அனைத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு. எல்லாத்துலேயும் ப்ரூஃப் இருக்கனால தான் இப்போ டிஎன்இபிலேருந்து வழக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கு, எல்லாத்துக்கும் டெண்டர் இருக்கு, டாக்குமெண்ட் இருக்கு, வயலேஷன்ஸ் இருக்கு. வயலேஷனால தமிழக அரசுக்கு எவ்வளவு இழப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் போகுது. கொஞ்ச நாள் அவர்கள் தப்பிக்கலாமே தவிர்த்து, ஆனால் நீங்க கண்டிப்பாக வழக்குகளுக்கு வந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா வழக்குகள் எல்லாமே டாக்குமெண்டட் ப்ரூஃப், அதனால நீங்க தப்பிக்க முடியாது. இப்போ டாஸ்மார்க்ல இருக்கிற ப்ரூஃப் எத்தனை வருஷம் ஆனாலும் வழக்குகள் பதிவு செய்யப்படும். ஏன்னா அதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எல்லாமே ஆன் ரெக்கார்ட், ஆன் ப்ரூஃபாக இருக்குது. இப்போ நேற்று வந்து நிதியமைச்சர்கிட்ட அவங்க கேட்டாங்க 15,000 கோடி எப்படி வந்துச்சுன்னு. 15,000 கோடிக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன எக்ஸைஸில் பாட்டிலுக்கு இவங்க வந்து எவ்வளோ 10 ரூபா வாங்கினாங்க, அதை நாங்கள் புள்ள கொண்டு வந்திருக்கோம். அதே நேரத்தில் ஃபேன்சி நம்பருக்கு கொடுக்க வேண்டிய முன்னாடி எப்படி போயிட்டு இருந்து எல்லாம் தெரியும். நீங்கள் செக்ரட்டரியேட் இருக்கிற எல்லா பத்திரிகையாலும் தெரியும் ஃபேன்சி நம்பர்னு எப்படி போகும். முன்னாடி இங்கே போய் ஒரு பணத்தை கொடுத்து, டெய்லி பணத்தை கொடுத்து, அதுக்கான ஒரு பார்ட்டி ஃபண்டை கொடுத்து ஃபேன்சி நம்பர் வாங்குவாங்க. இப்போ அந்த அனைத்தும் ஏலமாக விடப்படுது. இது அனைத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து கவர்மெண்டோடைய அரசுடைய நிதியாக மாறி வருகிறது. அதெல்லாம் தான் சொல்லியிருந்தார் 15,000 கோடி எப்படி மாறி இருக்குன்னு. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்டு 3 மாதத்துல எங்கிருந்து எங்கேயும் இல்லை. இப்போ ஃபேன்சி நம்பர்ஸ் எல்லாம் முன்னாடி போக்குவரத்துல ஃபேன்சி நம்பர்ஸ் ஒரு நாளைக்கு எத்தனை 100 நம்பர்ஸ் போகும், அத்தனை நம்பர்ஸும் முன்னாடி எப்படி போயிட்டு இருந்துச்சு எல்லாம் உலகத்துக்கே தெரியும். அது வந்து இன்னைக்கு ஏலத்தில் விடப்படுது, அரசுக்கு வருவாயாக வருது. ஸோ அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து எல்லா பணங்களும் பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து அரசுடைய வருமானமாக வந்துட்டு இருக்கு. எல்லாம் அதே மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. இவர்கள் தவறு செய்தவர் யாரும் தப்பிக்க முடியாது. சரி, இப்போ கனிமொழி வந்து நான் வந்து டீ பார்ட்டிக்கெல்லாம் போல, எங்க பாராளுமன்றத்தில் எங்களோட சீட் சேஞ்சை பத்தி பேச போனோம், நாங்க டீ பார்ட்டில கலந்துக்கலன்னு சொல்றாங்க. வந்து டீ பார்ட்டி நடக்குதுன்னு சகோதரி கனிமொழி அவளுக்கு தெரியாதா? ஏன்னா அங்கதான் போய் பேசணுமா? ஏன் அதுக்கு கடிதம் கொடுக்கலாம், கடிதத்தை கொடுத்து வலியுறுத்தலாம், அதுக்கு நிறைய நேரங்கள் இருக்கு. அது நீங்க சீட்டு சேஞ்ச் வந்து கடைசி நாள் தான் போய் சொல்லுவீங்களா? பார்லிமெண்ட் முடிஞ்சு கடைசி நாள் தான் போய் சீட்டு சேஞ்ச் போய் சொல்லுவீங்களா? ஏன் முதல்ல இடையில போய் சொல்ல முடியாதா? இதெல்லாம் சும்மா காரணங்கள்.
இதெல்லாம் வந்து அவர்கள் வந்து தானாக முன் வந்து எப்படி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சென்று கச்சத்தீவை அடமானம் வச்சு காலையில் விழுந்து சர்க்காரிய கமிஷன் அனைத்துல தப்பிக்க அன்னைக்கு கருணாநிதி முடிவு செஞ்சாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நேரத்திலும் தமிழக நலனை நல்ல வேளை அவங்க இப்போ கவர்மெண்ட் இல்லை, கவர்மெண்ட்ல இருந்தால் மொத்தமாக எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருப்பாங்க. எப்பெல்லாம் அவர்களுக்கு பிரச்சனை வருதோ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் டெல்லியில் போய் சாட்சாச்சமாக போய் காலில் விழுகிறதா திமுகவுடைய வேலை. அதை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அது அவங்களை காப்பாற்ற செய்யறாங்க. ஸோ அது அவங்களுடைய சவுத் கவுன்சில் மீட்டிங் எதுவும் பிரபீன் சக்கரவர்த்தி ரேட்டு ஒரு எச்சில பதிவு விட்டுருக்காரு. டென்மார்க் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலீடு சார்பாக பேசியிருக்காரு. ஏற்கனவே சட்டசபை நிறைவேற்ற பிறகு அவர் வந்து நிதியமைச்சர் தமிழ்நாடு அரசின் விதிமுறை தொடர்பாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அவர் தமிழ்நாடு அரசு பிரதிநிதியா பேசுகிறார். அவர் தமிழகத்துக்கு சார்பாக அவர் வந்து எம்பியா பேசியிருக்காரு. தமிழக அரசு சார்பாக எம்பியா பேசியிருக்காரு. வேற சார் இந்த சவுத் கவுன்சில் மீட்டிங் எதுவும் கூப்பிட்டுருக்காங்க சார்? தமிழகத்துல தான் நடக்குது. எல்லாமே வந்து ஆஸ் பர் எல்லாம் பேசி ஷெட்யூல்டு படி தான் நம்ம எல்லாம் கொடுத்த தேதி படி தான் ஷெட்யூல் படி தான் நடக்குது. அடுத்த வாரம் நம்ம இங்கே மாமல்லபுரத்தில் அது இன்னும் வந்து ப்ராப்பரான ஷெட்யூல் வரல. பட் எல்லாம் ஆல்ரெடி திட்டமிட்டபடி சவுத் ஜோன் எல்லாம் சிஎம் உடைய திட்டம் இல்லாத 1 லட்சம் நிறுவனங்கள் எல்லாம் தமிழகத்துல முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் எங்கிட்ட வரவங்க எல்லாமே வந்து இது முன்னாடி வந்து நாங்கள் அனைவரும் நாங்கள் வந்து சோலாரில் எல்லாத்துலேயும் நாங்கள் முதலீடு செய்ய காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் முன்னாடி இந்த ஃபார்மாலிட்டிஸே வேறு. நீங்கள் அரசு இங்கே எம்ஓஐ செஞ்சாலும் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ஃபேமிலியோட ஒரு எம்ஓஐ நடக்கும். அதில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்பு அப்புறம் அது கொடுங்க, பார்ட்டி பண்ணி கொடுங்க, ஈக்குவல் ஷேர் கொடுங்க, இப்படி எல்லாம் ஒரு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒரு எம்ஓஐ நடக்கும். இந்த எம்ஓஐக்கு பயந்து தான் பெரிய கம்பெனிஸ் எதுவும் முதலீடுக்கு வரவில்லை. இவங்களுக்கு தேவையான இவங்க ஃபண்டே வர்றது தான் இப்போ லூலு மால் இந்த மாதிரி ஏதாவது போய் ஒன்றுக்கும் தெரியாத ஒரு கம்பெனியை கொண்டு வந்து இதெல்லாம் வந்து ஒரு 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 லூலு மால் மாதிரி சூப்பர் ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸை திறக்கிறதுக்கு இவங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சி இவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கண்டிப்பாக முதலீடு செய்ய தமிழகம் வந்து எல்லா வகையிலும் உகந்த ஒரு மாநிலமாக இருக்குன்னு தயாராக இருந்தவர்கள் இன்னைக்கு இந்த திமுக கவுண்ட் போன பிறகு அவங்க எல்லாம் உடனடியாக வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எல்லா தேவையான அப்ரூவலும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான எல்லா அனைத்தும் வந்து உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கு. எங்கேயுமே பார்ட்டி ஃபண்டு வாங்கப்படவில்லை. எங்கேயுமே அவங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன்னு குடும்பத்தோடு உட்காந்து ஒரு எம்ஓலாம் சைன் பண்ணல. முன்னாடி சைன் பண்ணுறது ஒன்று பின்னாடி சைன் பண்ணுறது ஒன்றுலாம் கிடையாது. நேரடியாக கொடுக்கப்படுறது. இவர்கள் அதே காரணம் தான் ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வந்து தானாக வந்து இன்னைக்கு வந்து முன் வந்து இன்னைக்கு வந்து முதலீடு செஞ்சுட்டு வராங்க. ஆளுநர் தேநீர் விருந்துல முதலமைச்சர் பங்கேற்பாங்களா தமிழ்நாடு? அதாவது முதல்வர் வந்து முதல் நாளே பதவியேற்கப்ப தெளிவாக சொல்லிட்டார். எந்த விஷயத்திலையும் பின்னால் அதாவது முகத்துல கட்சி பொத்திட்டு போய் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை யாருக்கும் மறைஞ்சு ஒரு உறவை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. டெல்லியோடையோ யாரிடமோ யார்கிட்ட பேசினோம் அது வெளிப்படையாக இருக்கும். அது தமிழக நலனுக்காக மட்டுமே இருக்கும் தெளிவாக சொல்லிட்டார். இது நாளை நடக்க போறதை பற்றி இதுவரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரத்தில் என்னைக்கும் வந்து எந்த விதத்திலும் தமிழக நலனை காம்ப்ரமைஸ் பண்ணோ இல்லை பிஹைண்ட் தி ஸ்க்ரீனோ எதுவும் இருக்காது. நாளைக்கு இது வரைக்கும் அந்த மாதிரியான முடிவுகள் இல்லை. சார் கோயம்புத்தூர் கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட விஷயத்துல போதைப் பொருள் புகார் அளித்த காரணத்தினால அவர் கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிற போதை மருந்துகள் கடந்த 5 வருஷமா எவ்வளவு தூரம் தமிழகம் முழுவதும் சர்க்குலேஷன் இருக்குன்னு தெரியும். அதிலும் கோயம்புத்தூர் கல்லூரிகளில் இது மாதிரி இப்போ கடந்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஹாஸ்டலில் ஒரு மாணவர் மரணம் அடைந்தார். நிறைய புகார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போதை மருந்துகள் எவ்வளவு தூரம் சர்க்குலேஷன் இருக்குது. அது போதை மாத்திரைகள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலையும் மெத்தப்பட்ட எல்லாம் இருக்குன்னு தெரியும். கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் மாணவருக்குள்ளே ஏற்பட்ட தகராறு அவர் வந்து அவங்க கல்லூரி நிர்வாகம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாணவரை பரீட்சையில் இருக்கும்போது அலோவ் பண்ணியிருக்காங்க. அவன் நண்பர் வீட்டில் இருந்திருக்கிறாரு. அவருக்குள்ளே ஏற்பட்ட தகராறு ஏன்னா அது சீனியர் ஜூனியர்னு தகராறு இருந்திருக்கு. அதன் மூலியமாக தாக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் தேவையான அனைத்து நடவடிக்கைகள் அனைவரும் ஒரு கைது செய்துட்டே வராங்க. யார் சம்பந்தப்பட்ட அனைவரும் கடுமையான நடவடிக்கைகள். சார் அது மட்டும் இல்லாம அந்த தகவலை சொன்ன அந்த மாணவனை பாதுகாப்பு கொடுக்க தவறிய அந்த கல்வி நிறுவனம் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல இங்க பாருங்க, கல்வி நிறுவனம் எங்கெங்கெல்லாம் தவறு நடந்திருக்கோ யார் மேலும் இதுல காரணமாக இருந்தாலும் தவறு இருந்தாலும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி நிறுவனங்கள்ல அவங்க வந்து அந்த பையனை ஏதோ அவங்க இந்த மாதிரியான தகராறு காரணமாக சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பரீட்சை எழுத அனுமதிச்சிருக்காங்க. ஸோ அதில் அவர்கள் தரப்பு விளக்கங்களை காவல்துறை ஆராய்ஞ்சிட்டு கேட்டுட்டு வராங்க. பட் இந்த சம்பவத்தில் யார் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வராங்க. ஒரு சில பேர் வந்து தேடிட்டு இருக்காங்க. காவல்துறை துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக ஒடுக்கும் வேலையில் முழுவதும் ஈடுபட்டிருக்காங்க. எந்த அளவிலும் யாரும் தப்பிக்க மாட்டாங்க. கண்டிப்பா இதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும். மிகவும் வருத்தமான செயல். ஆனா ஊடகங்களுக்கு அனுமதி இல்ல. கேட்டா ஒரு விஷயம் என்னன்னா இத வந்து அவங்க நேரலை பண்றான்னு சொல்லிட்டாங்க. நேரலை பண்றல என்ன விஷயம்னா கேமரா போட்டு ஆனா ரிப்போர்ட்டர் கூட அனுமதிக்கல. இதுல ஊடகங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ராப்பரான இடம் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பெரிய ஐடிசி மாதிரியான ஒரு இடத்துல வந்து ஒரு க்ளோஸ்டு டோர்ல வந்து
இந்த ஊடகங்களுக்கு ஒரு 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 பெரிய அளவில் ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்டாக தேவைப்படும். ஸோ அதனால வெளியில் அவங்களுக்கு போதுமான சேர்ஸ் இருக்காது, பவர் கனெக்ஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு. அப்புறம் மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்ய முடியாத இடத்துல மட்டும்தான் வந்து வெளியில் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கான லைவ் லிங்க்கை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வந்து உங்களோட வசதிக்கும் சேர்த்து தான். ஏன்னா வந்து இப்போ 300 பேராவது அங்கே வந்துடுறாங்க ஊடகத்துல இருந்து. 300 பேர் அக்காமடேட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. பட் அங்கே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான லைவ் லிங்க்கு உடனே கொடுக்கப்படுது. இது ஏற்கனவே நீங்கள் மகாபலிபுரத்துலேயே நாங்கள் நடந்த மீட்டிங்லாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா உள்ள அக்காமடேட் பண்ண முடியாது. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 கேமரா வந்துடுது. 100 கேமரா எல்லாம் சேர்த்திங்கன்னா 300 பேராக இருக்காங்க. 300 பேரை அந்த மாதிரி ஹாலில் அக்காமடேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக கஷ்டம், உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு, ஏன்னா ஒரு சில பேர் உள்ளே வச்சுட்டு ஒரு சில பேர் வெளியே விட முடியாது. அப்புறம் உங்களுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில கேமராஸ் தவிர்த்து மீதி இப்போ இங்கே வந்து உங்களால் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குன்னா நீங்கள் இவ்வளோ பேர் அக்காமடேட் பண்ண முடியும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் இல்லைன்னா இவ்வளோ கேமராஸ் நீங்கள் எப்படி அக்காமடேட் பண்ணுவோம்? ஸோ அதுக்கு தான் லைவ் லிங்க் கொடுக்குறோம். இல்லை லைவ் லிங்க் இன்னொன்று செய்தியாளர்களுக்கு கண்டிப்பாக நாங்க எப்படி தான் மீட் பண்றோம்? நீங்க வந்து ஒரு லைவ்ல முடிச்ச பிறகு கண்டிப்பா செய்தியாளர் சந்திப்புல சொல்றாங்க. ஏன்னா எல்லாரையும் வந்து நம்ம ஒரே நேரத்துல 300 பேருக்கு நம்ம அக்காமடேட், ஆனா ஹால்ல கெப்பாசிட்டி அவ்வளவு பேர் அக்காமடேட் பண்ற கஷ்டம். இனி வர்ற காலத்துல அதை நிவர்த்தி செய்யறதுக்கு என்னன்னு கண்டிப்பா பார்ப்போம். சார், இபி பில்லை தொடர்ந்து இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பல மடங்கு உயர்ந்திருக்குங்க, புகார் எழுந்துட்டு இருக்கு. என்ன விளக்கம் சார்? இதுலயும் ராங் பப்ளிசிட்டி தான் டிஎம்கே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்ல அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க என்னன்னா, யார் யாரெல்லாம் வந்து குறைந்த அளவுல அசஸ்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்போ மதுரையில் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு எல்லாம் சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அசஸ்மெண்ட்ஸில் நீங்கள் சரியாக பண்ணாமல் பணம் வாங்கி கொண்டு ஊழல் செஞ்சு பல 100 கோடி முறைகேடு செஞ்சு ராங் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல. இப்போ 20,000க்கும் மேற்பட்ட கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வந்து கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வயலேஷன்னா 1 லட்சம் 10 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல அவங்களுக்கு 1 லட்சம் தான் அவங்களுக்கு மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி காலங்களில் யாரோ அங்கே இருந்தவங்கலாம் வந்து கவுன்சிலர் எல்லாம் சேர்ந்து பல இடத்துல முறைகேடுகள் செய்து அரசுக்கு பெரிய அளவில் இழப்பீடு இருக்கு. இது வந்து மதுரையில் பெரிய உதாரணம். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு சில இடத்துல அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஒரு 500 பேர் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஒரு 2 வீடு மட்டும் பதிவு செஞ்சுட்டு மீதி வீடுகள் பதிவு செய்யாமல் அதுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ்னு பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துலாம் திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் தவிர்த்து எந்த இடத்திலும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உயர்த்தப்படவில்லை. அவங்களுக்கான ரீஅசஸ்மெண்ட் இப்போ 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டினவங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் வரி கட்டினா எப்படி? ஸோ அதனால் அது வந்து நிறைய முறைகேடுகள் கடந்த 5 வருடங்களாக திமுக ஆட்சி காலத்தில் எல்லாமே பெரும்பாலான மாநகராட்சியில் இது நடந்திருக்கு. முக்கியமாக மதுரையில் இதனால தான் வந்து ஒரு மேயருடைய கணவரும் கைது செய்யப்பட்டார். பல மண்டல தலைவர்கள் ரிசைன் பண்ணாங்க. இப்போ நம்ம ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். மதுரையில் கம்ப்ளீட்டாக ரீஅசஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே அதுக்கான நோட்டீஸ் தான் கொடுத்தாங்களே தவிர்த்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உயர்த்தப்படவில்லை. தவறான தகவல். அதையும் வந்து இப்போ இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டதுனால அதையும் ஹோல்டில் போட்டிருக்காங்க. இது ரீஅசஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. சார், கடந்த முறை வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவில் பிரியங்கா காந்தியும் தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க. நான் டிசம்பர் மாதம். அப்போ அது கூட்டணின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் கனிமொழி திமுகவுடைய ஸ்டாண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். திமுக என்ன பண்றாங்க? இப்போ நாங்கள் சிம்பிளாக இருக்குங்களா, டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிப்போம் ஒரே ஒருத்தர். ஏன்னா எல்லாரும் மியூட்ல இருக்காங்க, ஒரே ஒருத்தர். அப்புறம் இல்லாமல் எதிர்க்க வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் எங்க திருச்சி சிவா மினிஸ்டர் ஆக போறாங்க. அது யாராவது மறுத்து இல்லைன்னு சொன்னாங்களா? யாராவது வந்து இல்லை திருச்சி சிவாலாம் மினிஸ்டர் ஆக மாட்டான்னு சொன்னாங்களா? ஸோ இதில் கோர்ஸ் ஆஃப் நீங்கள் அது உள்ளே நடந்த உரையாடல் இல்லாமல் ஒரு எம்எல்ஏ வந்து வெளியில் சொல்வாரா? ஸோ அது திருச்சி சிவாவது மறுத்திருக்கணும். இல்லை நான் அப்படிலாம் இல்லை, நாங்கள் என்றும் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்க திருச்சி சிவாவது மறுத்தாரா? யாருமே மறுக்கலை. மறுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். இவங்க ஏற்கனவே 2001 அப்படி தான் இருந்தாங்க. ஸோ அவர்களை காப்பாற்றுக்குள்ள என்ன வேணும் செய்வாங்க, அதுதான் முடிவெடுத்துக்காங்க. வேற ஒன்றும். தொகுதி மறுவரைக்கும் உங்களுக்கு ஆதரவாகவும் வாக்களிச்சிருக்காங்க. சட்டமன்றத்தில் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததும் நாடாளுமன்றத்தில் அவர்கள் போய் எத்தனை இடத்துல அவர்கள் 2 நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. இங்கே ஒன்று பேசுவாங்க. காவேரி விஷயத்தில் 71 கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்? நீங்கள் எல்லாம் ஐயா மூப்பனார் அவர்கள் அப்போ இருந்த விவசாய சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து போட்ட மனுவை நீங்கள் வாபஸ் வாங்க, அரசு சார்பாக நாங்கள் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும், நாங்கள் அந்த 74 கான்ட்ராக்டை புதுப்பிச்சுக்கிறோம், நாங்கள் அடுத்த 50 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் வாக்குறுதி கொடுத்து தானே 71 இதை வந்து கேஸை வாபஸ் வாங்க வச்சாரு. அப்புறம் என்ன பண்ணார்? அப்புறம் தனியாக டெல்லியில் போய் காலில் விழுந்து கச்சத்தீவையும் சேர்த்து அடமானம் வச்சு காவேரியும் தவறு விட்டதுன்னா அந்த கேஸை கொண்டு வந்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. ஸோ அதெல்லாம் அவர்கள் செய்த தவறுக்கெல்லாம் அவர்கள் என்னைக்கு இப்படியும் பேசுவாங்க. அப்புறம் கண்கள் பணிக்கிறதுன்னு சொல்லி ஒரே நாளில் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. மாநிலம் தழுவிய போராட்டத்தை அஇஅதிமுக பண்ணுறாங்க. இன்னைக்கு அஇஅதிமுக மாநிலம் தழுவிய போராட்டம் பண்ணுறாங்க. காவிரி விவகாரத்தில் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிமுக முதல்ல அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முதல்ல முடிச்சுட்டு வரணும். எந்த அதிமுக? அந்த எடப்பாடி அதிமுகவா? எடப்பாடி அதிமுக சட்டசபையிலே வந்து திரு எடப்பாடி அவர்கள் பேசினா அவருக்கு சப்போர்ட்டாக திமுக வராங்க, திமுக பேசினா எடப்பாடி வராங்க. ஸோ இதில் எந்த அதிமுக? எடப்பாடி அதிமுகவா? எடப்பாடி அதிமுகவுக்கு அவர் ஒரு 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் என்ன செய்யறாங்க? அந்த போராட்டத்தில் பாதி பேர் கலந்துக்கலன்னு அவங்க கட்சியிலேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல கட்சியில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு அவங்க முடிவு பண்ணட்டும். எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே தெரியல. சும்மா அவர் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த்துக்கு அவர் கூட எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு காட்டுறது அந்த போராட்டம். திரு எடப்பாடி அவரோட கட்சியில் எத்தனை பேர், அவரோட எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறது அந்த போராட்டம்.